என்ன இந்த அம்மா காலையில இருந்து எழுந்துக்காத படுத்துக்கிட்டே இருக்காங்க? உண்மையாவே உடம்பு சரியில்லையா இல்ல டாடியை வாங்கி வேலை வாங்கறதுக்கோசம் நடிக்கிறாங்களான்னு தெரியலையே. உமாக்கு இன்னும் சரியாகல போல, என்னதாச்சுன்னு தெரியலையே. செல்லக்குட்டி என்ன பண்றீங்க? நீங்க போய் ரெடி அவங்க டாடி உங்களை ப்ளே ஸ்கூல்ல விட்டு போயிடுறேன். டாடி நான் டாடி வீட்லயே இருக்கேன் டாடி. இல்லம்மா, அம்மா வீட்டில் இருந்தால் உங்களை பார்த்துப்பாங்க. அம்மா வேற 100 நாள் வேலைக்கு போவாங்க. இன்னைக்கு உடம்பு சரியில்லை வேற. நீங்கள் வீட்டில் விளையாடிட்டு இருந்தீங்களா, அம்மாக்கு டிஸ்டர்ப் ஆகும். அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்கள் போயிட்டு வாங்க என்ன. அம்மா வீட்ல இருந்தாலும் என்ன பாத்துக்க மாட்டாங்க டாடி. நான் ஏதாவது விளையாடிட்டு இருப்பேன். சரி நீங்க சொல்றீங்களா அதனால நான் போறேன். சரி போய் நான் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். உமா உமா, என்னங்க? என்னாச்சு உமா? வா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரலாம். அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தலைவலி, தலை கிரிகிருன்னு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தா நல்லா ஆயிடுங்க. ராணியக்கா இட்லி கடைக்கு வேற போவே இல்லை. அவங்க வேற என்ன திட்டுறாங்கன்னு தெரியல. ஃபோனை பண்ணி சொல்லலான்னு பார்த்தா அதுவும் மறந்தே போயிட்டு படுத்தே எழுந்துக்கவே இல்லை. சரிங்க, பிள்ளை என்ன பண்ணுறா? இல்லையா, நான் ப்ளே ஸ்கூலில் விட்டு போயிடுறேன். உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன் வா. இதுனா அப்புறம் வீட்டில் யாரும் இல்லாத போது மயக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வா பேசாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். பிள்ளையை ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டு நீங்களும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போங்க. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் அப்படி இப்படி விளாத்தனா சரியாயிடும். வேணும்னா நான் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டுமா சொல்லுவோமா? இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம். இப்போல்லாம் லீவ் போட்டிங்களா அப்புறம் எதனா ஒரு அவசர ஆபத்துனா லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஒழுங்காக போயிட்டு வாங்க. அது என்ன எதனா அவசர ஆபத்து? உனக்கு உடம்பு சரியில்லாத டைமை விட வேற என்ன வரும்? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த கூட இருந்து பார்த்துக்கணும். வேற யார் பார்த்துப்பாங்க? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் தான் சொல்கிறேன்ல, என்னால் ரொம்ப முடியலைன்னா நான் சொல்ல மாட்டேனா? அப்படி ஒரு அடியாக ரொம்ப முடியாது இருந்தேன்னா நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்க. அப்போ வேணா வாங்க. இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போங்க. பிள்ளையை திரும்ப போய் விட்டுட்டு. சரி உமா, ரொம்ப முடியலன்னா ஃபோன் பண்ணி உடனே வந்துடுறேன். சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடு என்ன. சாப்பாடு செஞ்சீங்களா? நீங்களா செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? ஏதோ எனக்கு செஞ்சதை சாப்பிட செஞ்சு வச்சிருக்கேன். ஆனால் ஒன்று, நீ செஞ்சதை விட அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா என் பிள்ளைக்காகவும் என் பொண்டாட்டிக்காகவும் நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சரி முதல்ல சாப்பிட்டு படு என்ன, கொஞ்சம் நேரம் படித்து எழுந்துக்கோ, சரியாயிடும். சரி நான் பிள்ளையை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ஸ்கூலில் விட்டுட்டு நானும் ஆஃபீஸ்க்கு போகிறேன். லேட் ஆகுது என்ன. சரி பாய், ரொம்ப முடியலன்னா கால் பண்ணு என்ன, உடனே வந்துடுறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சே, இட்லி கடைக்கு வர முடியலன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்க கடை கடைன்னு செஞ்சுருப்பாங்க. என்னாச்சோ தெரியல, நம்மளை கண்டிப்பாக திட்டிருப்பாங்க. பேசாமல் இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு ஃபோனை போட்டு பார்க்கலாம். உட்காந்துட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. கொஞ்ச நேரம் அப்படி இப்படி விளாத்துனாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது எடுக்கவே மாட்டேன்றாளே. இவ்வளோ துணியை வாரி போட்டு வச்சிருக்கோம். இதை வேற துவைக்கணும், மறந்தே போயிட்டோம். இந்த தண்ணி வேற வரல. என்ன கொடுமையோ தெரியல. உடம்பே கிறுக்கிறுன்னு வருது. இந்த துணியெல்லாம் எப்படி துவைக்கிறதோ தெரியலையே. ஒரு வழியாக சுற்றி முற்றி கடந்த துணியெல்லாம் பொறுக்கிட்டோம். அங்கங்கே கழட்டி போட்டுட்டு தேடுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளே பரவாயில்ல, பாத்ரூமை சுற்றி கட்டி போடுறோம். ஆனால் இவங்க 2 பேர் இருக்காங்களே, வீட்டை சுற்றி துணியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வீடு ஃபுல்லாக பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. துணியை பொறுக்கி வச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கு மேலே எடுத்துன்னு போக வேண்டியதான் ராணியக்கா வீட்டாண்ட. ஒரு அடியாக எடுத்துன்னு போய் துவைச்சி மொத்தத்தையும் காய வச்சு மடித்து வச்சா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. இந்த துணியை எப்போ துவைக்கிறதோ தெரியலையே. போகிறோம் ஆள் கூட ஒத்தாசையாக பேசி துவைச்சா துணி துவைக்கிற கஷ்டமே தெரியாது. நல்லது தான் தண்ணி வராததும். இல்லைனா வீட்டில் கடந்து ஒண்டியே துவைச்சி நிறுவனம் இந்த துணியை. என்ன இந்த உமா சொல்லாம கொள்ளாம லீவை போட்டுட்டு இப்போ ஃபோன் பண்ணுற பேர் காரணத்தை சொல்ல. எதனா ஒரு சாக்க சொல்லுவேன், நம்பவே கூடாது. ஒரு வழியா எடுத்துட்டியா சின்ன பொண்ணு? என்ன சின்ன பொண்ணு ரொம்ப பிஸியாக இருக்க போலவே. ஃபோனை எவ்வளோ நேரமாக பண்ணுறேன், எடுக்கவே மாட்டேன்ற. ஆமாம் ஆமாம், நாங்கள் தான் ரொம்ப பிஸியாக இருக்கோம். இட்லி கடைக்கு வரலன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்குறன்னு யாரும் இல்லை. எங்களுக்குலாம் அவ்வளோ பிஸி தெரியுமா? ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்கிற? இன்னைக்கு என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு. ஒரே கிருகிருன்னு மயக்கமாக வந்துருச்சு. எந்த வேலையும் செய்யலை. இப்போ தான் எழுந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனார். நான் இப்போ தான் எழுந்தேன். சரி ஃபோன் பண்ணலாம், என்ன பண்ணுறேன்ட்டு பார்க்கலான்ட்டு பண்ணேன். என்னம்மா இல்லாத காரணம்லாம் சொல்லின்னு இருக்க. இட்லி கடைக்கு தான் வரலன்னு பார்த்தா வீட்லேயும் பாவம் அந்த மனுஷனை வேலை செய்ய விட்டியா? சுனில் அண்ணனை வேலை வாங்குறதுக்கோசம் உடம்பு சரியில்லைன்ட்டு சாக்க போட்டுட்டியா என்ன? அட நீ வேற ஏன் சின்ன பொண்ணு, என்னன்னு தெரியல ஒரே கிருகிருன்னு வருது. இப்போ தான் எழுந்து வந்து வெளியே சோபா மேலே உட்காந்தேன். ஆனால் வந்து பார்த்தா இவ்வளோ துணியை வாரி போட்டு வச்சிருக்கேன். இந்த தண்ணி வேற வரல. என்ன தான் பண்ணுறதோ தெரியல. ஒரே தலை சுத்தலாக இருக்கு இன்னைக்குன்னு பார்த்து. ஏன் அதையும் சுனில் அண்ணனை துவைக்க சொல்கிறது தானே? துவைச்சி போட்டுருப்பார்ல. துணி அவ்வளோ இருக்குன்னுட்டு இருக்கியே, ஒரேடியாக அந்த வேலையை சேர்த்து வாங்குறது தானே. போடுறது தான் போடுற, அதையும் சேர்த்து சாக்கா போட வேண்டியது தானே. என்னை பார்த்தா விளையாடுற மாதிரி இருக்கு. உண்மையாகவே உடம்பே சரியில்லை சின்ன பொண்ணு. உடம்பு வாட்டமாகவே இல்லை. என்ன தான் பண்ணுறதோ தெரியல. போ, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, முதல்ல ஃபோனை வை. உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நல்லா ஃபோனை வச்சுட்டு சுனில் அண்ணன் செஞ்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து தூக்கு. நாங்கள் போய் குளத்துக்கு போய் துணியை துவைச்சின்னு வரணும். துணி ஃபுல்லாக வாரி போட்டு வச்சு இதெல்லாம் துவைக்கணும். ராணியக்கா வீட்டாண்ட போனோம். ஃபோனை வை நீ முதல்ல. என்ன இவ பேசினே இருக்கும்போது ஃபோனை வச்சிட்டா? பேசாமல் நம்மளும் சாப்பிட்டு ராணி அக்கா வீட்டு அந்த எடுத்துன்னு போக வேண்டியதான். துணியை போய் ஆளும் கூடயே குளத்தில் துவைச்சின்னு வந்துடணும். அப்புறம் நம்மளால தனியாலாம் போய் துவைக்க முடியாது. உடம்பு சரியில்லைன்னு பார்த்தா வேலைக்கு ஆகாது. போய் ஒரு அடியாக அந்த துணியெல்லாம் துவைச்சின்னு வந்துடலாம். உடம்பு சரியில்லையா? உடம்பு சும்மானா எதுனா ஒரு சாக்க சொல்ல வேண்டியது. அவள் கதே விது. இந்த துணியை திரும்ப போக வேண்டியதா. சீதாக்காவை குரலை குத்துட்டு ராணியக்கா வீட்டாண்ட போக வேண்டியதா. லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ராணியக்கா திட்டுவாங்க.
ஒரு 2 நாள் துவைக்கலன்னா எப்படிதான் இவ்வளோ துணி சரிதோ தெரியல. இந்த சின்ன பொண்ணு வேற கூப்பிட்டு போனா அப்புறம் விட்டுட்டு போயிட போறாங்க. துணியை துவைக்க அப்புறம் தனியாக போக முடியாது. நம்ம ஒண்டிய போகிறதுக்கும் பயம். கடகடன்னு போய் துவைச்சின்னு வந்துடலாம். இதை தூக்கி தலைமையில தான் வச்சுட்டு போகணும். இடுப்பு மேலே வச்சு அவ்வளோ தூரம் வந்து போக முடியாது. என்ன சீத்தக்கா நீங்களே வண்டிக்க ராணி அக்கா என்ன பண்ணுறாங்க தெரியல. ராணி அக்கா சீக்கிரமா வாங்க. வேற வந்துட்டீங்களா? லட்சுமி அக்கா குத்துருங்களா? லட்சுமி சீக்கிரமா வா போலாம். சின்ன பொண்ணு உடம்பு சரியில்லை ராணி அக்கா. தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் காலையில். இன்னைக்கு என்னன்னே தெரியல. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா கூட படுத்தா அப்படியே எழுந்துக்கவே இல்லை. சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணால் நம்பவே மாட்டேன்றா. உடம்பு சரியில்லைன்ட்டு வீட்டில் இருக்க வேண்டியது தானே. எதுக்கு துணி எடுத்துன்னு வந்து துவைக்கிறதுக்கு? என்ன பண்ணுறது ராணி அக்கா? வீட்டில் யார் இருக்கா? நான் ஒண்டியே தான் செய்யணும். எதை செஞ்சாலும் ஏதோ அந்த மனுஷன் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனாரு. சரி அதான் சாப்பிட்டு துணியை துவைச்சின்னு வரலாம். தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக துவைச்சிக்கலான்னு இருக்கலாம். தண்ணி வராது எவ்வளோ துணி சேர்ந்து போச்சு பாருங்க. இதெல்லாம் துவைக்காது சேர்த்து வச்சிருந்தா என்னத்துக்காகும்? அதனால தான் எடுத்துன்னு வந்த ராணி அக்கா. சரி வீடு நாங்கள் தான் வரோம்ல, கூட மடவத்தாச்சே செய்யறாட்டும். சரி வாக்கா போகலாம், எல்லாரும் போகலாம் வாங்க. அப்புறம் நேரம் ஆகிட வரத்துங்களையும் மொட்டை வெயில கூட்டு வரைக்கும் கரெக்டாக 12 மணிக்கு தான் வர போகிறவங்க எல்லாரும். ஆமாம் ஏற்கனவே உமா உடம்பு சரியில்லைன்றா. வரும்போது 2 பேயை பூச்சின்னு வராலும் நான் கூட போ. ஏன் சின்ன பொண்ணு நீ வேற ஏற்கனவே முடியல. இதில் பேய புசின்னு வந்தால் அவ்வளோதான். சும்மா சொல்கிறோம்மா, உன்னால இந்த பேய்னா பிடிக்குமா என்ன? பிடிச்சா கூட அந்த பேய் தான் சாவமே தவிர உனக்கெல்லாம் எதுவும் ஆகாது. வா போகலாம். சின்ன பொண்ணு போகிற நேரத்தில் என்ன பேச்சு? சும்மா வெறும் நடக்க கடகடன்னு போய் துவச்சு வரலாம். பாட்டி எப்போ வெளியே உட்காந்து இருப்பாங்க. ஆளியை காண உள்ள இருக்காங்க போல. 1 நாள் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்க எப்பயும். ஆமாம் இது 100 நாள் வேலை இருக்குதே மறந்து போச்சு. நம்ம போலனா யாருமே போக மாட்டாங்களா என்ன? எல்லாரும் போயிருப்பாங்க. நம்ம தான் இன்னைக்கு துணி துவைக்க போகிறோம். சரி விறுவிறு நடங்க கடகடன்னு துவைச்சு போட்டு போகலாம். வெயில் டைம் வேறு ஆயிடுச்சுன்னா அப்புறம் வெயில நடந்து வர முடியாது இந்த ஈர துணியை தூக்கின்னு. ஆமாம் கடகடன்னு நடுவுமா. மயங்கி கீங்கி ஊந்துற பாரு. ஏறினே காலையில் மயங்கி ஊன்ட்டேன்னு அப்புறம் உன்னை தூக்கின்னு போதா துணியை தூக்கின்னு போதான்னு தெரியாது. நாங்கள்லாம் துணியை துவைச்சேன்னா துணி தான் முக்கியம்ட்டு துணியை மட்டும் தூக்கின்னு வந்துடும். வேணும்னா போனால் போதுன்னு துணியில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். உன்னை தூக்கின்னு போகிறதுக்கு மயங்கி ஊந்தா உனக்கு தான் கஷ்டம். அப்புறம் உன்னை ஒண்டியை விட்டு வந்துடும். ஏன் சின்ன பொண்ணு உனக்கு இவ்வளோ நல்ல எண்ணம்? என்னை விட துணி முக்கியம். துணியவா தூக்கின்னு வருவீங்க? பேசிட்டே நடங்க கடகடன்னு பேசிட்டே இருக்காதீங்க. அப்புறம் மொட்டை வெயில நல்லா கூட்டினார் பாருங்க. நீங்கள் பாரு. நீங்கள் வேற இருங்க ராணி அக்கா. போ தேவையில்லையா? மொட்டை வெயிலுன்னா முடி வளர்ந்து தான் வெயில் அடிக்குமா என்ன? ஸ்டூடெண்ட் இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரணும். எதனா டவுட்டாக இருந்தால் இப்போ கேட்டுக்கங்க. அப்புறம் டவுட் இருந்துச்சு அதனால முடிக்கலன்னு சொல்லக்கூடாது யாரும். என்ன எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து டவுட் மேம் அதனால முடிக்கலன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் கிளாஸ் விட்டு வெளியே நிற்கணும். சரி ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு எனக்கு டைம் ஆகுது. நான் போயிட்டு வரேன். பாய். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அதனால கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே கிடையாது. தேங்க்யூ சொன்னால் திருப்பி சொல்லணும். வந்தோடனே மார்னிங் சொன்னால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு நாள் சொன்னால் ஒரு நாள் கிட்ட 4 நாள் சொல்லுவாங்க. அதோட மறந்துடுவாங்க. அவ்வளோதான். இந்த கிளாஸ்ல இவங்களை சமாளிச்சிட்டோம். இன்னொரு கிளாஸ்ல போய் இன்னொருத்தவங்களை சமாளிக்கணும். இந்த பசங்களை லெசன் எடுக்கிறத விட்டு மேய்க்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. 5 நிமிஷம் கூட சைலண்டாக இருக்க மாட்டேங்குங்களே. சரி என்ன மேம் கிளாஸ் முடிஞ்சுதா? ஆனால் நீங்கள் வேலையை மேம் இவங்களை சமாளிக்கிறது போய் உயிர் போய் உயிர் வந்து. ஏன் மேம் அந்த அளவுக்கு பண்ணானுங்க? அப்படி என்ன பண்ணாங்க பசங்க? ஏன் கேட்குறீங்க? பி செக்ஷனில் ஒரு பையன் இருக்கா சதீஷ்ன்ட்டு. அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் கிளாஸ் பெல் அடிச்சிச்சு. காலையில் ஃபஸ்ட் கிளாஸ் பீரியட் என்னோட தான். சரி நின்று பேசிட்டு இருந்தாங்க. நானும் போகிறது உள்ள வந்தால் வீட்டிலான்னு பார்த்தேன். நான் போய் 1/2 hour கழிச்சு உள்ள வராங்க ஃபஸ்ட் கிளாஸ்க்கு. அப்புறம் சரி இவங்களுக்கு எதனா பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி பனிஷ்மெண்ட்டில் வேணா படிக்க சொல்லலான்ட்டு பேக் எடுத்து வந்து 3 பேர் முன்னாடி உட்காருங்க. அண்ணன் 2 பேரும் வந்தாங்க. அவனுக்கு 2 பேரும் அப்புறம் சரி மேம்ன்ட்டு உட்காந்துருங்க. புக்கை தந்து வச்சாங்க. 10 minutes 10 கொஸ்டின் படிக்கணும்டான்னு. சரி படிக்கிறேன் மேம் நானுங்க. அதான் படிக்கிறேன் நானுங்களா. அப்புறம் என்ன மேம் படிச்சு சொன்னாங்களா இல்லையா? அதை ஏன் கேட்குறீங்க? 10 நிமிஷம் கழிச்சு அவனே எழுந்து வந்தா படிச்சுட்டேன் மேம். எனக்கு ஒரே ஆச்சரியம். 10 மணி நேரம் கொடுத்தாலும் 10 கொஸ்டின் படிக்க மாட்டான். அவன் எப்படி படிச்சான்? ஒரு வேளை படிக்கிற பையனா மாறிட்டானோ என்னவோ. ஏன் ஆச்சரியத்தோட புக்கை வாங்கி சொல்கிறான். 10 கொஸ்டின் சொன்னான். ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணா? 10 கொஸ்டின் தானே மேம் சொல்லிட்டாலே. அப்புறம் என்ன மேம்? ஆனால் நீங்கள் வேற ஏன் மேம் நடந்தது தெரியாத 10 கொஸ்டின் சொல்லிட்டான்னு கேட்குறீங்க? 10 கொஸ்டினை படிக்கணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அதனால் 10 கொஸ்டினை மட்டும் தான் நான் படித்தேன் அப்படின்றான். நீங்கள் தானே மேம் 10 கொஸ்டின் படிக்க சொன்னீங்க. அதனால் அவன் 10 கொஸ்டினை படித்து சொல்லியிருக்கான். இந்த பசங்க பண்ணுறதை பார்த்தா ஒரு சைடு சிரிப்பும் வருது, ஒரு சைடு கோவமும் வருது. இந்த பசங்களெல்லாம் 10th எப்படி பப்ளிக் எக்ஸாம் எழுத வைக்க போகிறேன்னு எனக்கே நினச்சாவே பயமாக இருக்குது மேம். இப்போத்துலேருந்தே விடுங்க மேம், பார்த்துக்கலாம். சரி மேம் கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போகிறேன். ஓகே மேம் எனக்கும் டைம் ஆயிடுச்சு. பேசிட்டு இருந்தால் பேசினே இருப்போம். சரி போகலாம். டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வேறு. என்னக்கா எல்லாரும் பிறகு பார்த்துன்னு இருக்கிறீங்க? வந்து கடகடன்னு குளத்துல இறங்கி துணி எல்லாம் துவைங்க. சீக்கிரமாக போவேன் நான் வீட்டுக்கு. அட நீ வேற சின்ன பொண்ணு. மணி 10 போல ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் குளிருது. இந்த தண்ணியில் இறங்கவே பயமாக இருக்குது. அப்படியா? குளிருது? அப்பனா மேலேயே நின்றுட்டு இருக்கீங்களா? எந்த காலத்தில் துணி துவைச்சி எந்த காலத்தில் போகிறது? வரது மட்டும் சீக்கிரமாக வாங்கன்னு கத்தின்னு இருந்தீங்க. இப்போ வந்து குளத்துல இறங்க குளிருது அம்மையா ராணி அக்காக்கு. ஏன் சின்ன பொண்ணு, நான் எல்லா துணியும் மேலே உட்காந்து துவைச்சு தரேன். நீங்கள் இறங்கி அலசுறீங்க. நல்ல கதையாக இருக்குதே. இவங்க மேலே இருந்து துவைப்பாங்களா? நாங்கள் தண்ணியில் இறங்கி அலசணுமாமே. இதுவும் நல்லதுக்கு தான். துணியெல்லாம் 7 வண்டி அழுக்கு இருக்கும். அதெல்லாம் நம்ம துவைச்சி கை வலி தான் மிச்சம். நல்ல வேலை ராணி அக்கா தலையிலேயே துணியெல்லாம் கட்டிட்டேன். நம்ம இறங்கி அலச வேண்டியது தான். சரி ராணி அக்கா, அப்போ நீங்கள் மேலேயே உட்காந்து ஒரு கூடையில் இருக்கிற துணியாக துவைங்க. நாங்கள் எல்லாரும் ஒரு வாட்டியாக போட்டு முக்கி எடுத்துடுறோம். சின்ன பொண்ணு நமக்கு வேற தலை சுற்றுது இருக்குதுன்னு சொல்லியிருந்தா காலையிலேயே. இப்போ எங்கள் தண்ணியில் இறங்கி வேலை செய்ய போகிறேன். வேணாமா அப்படியே ஒரு ஓரமாக உட்காரு. நாங்களே துவைச்சி அலசி கொடுத்துட்றோம் துணியை. இது நல்ல கதையாக இருக்குதே. நாங்கள் மட்டும் அலசணுமா? அவன் மட்டும் அலசாமல் மேலே உட்காந்து இருந்துட்டு போயிடுவாளா? என் துணியாக அப்போ துவைச்சிருங்க. நானும் உமா கூடயே உட்காந்துக்கிறேன். வேணா விடுங்க ராணி அக்கா, நானே துவைச்சிக்கிறேன் என் துணியை. சின்ன பொண்ணு பாருங்க எப்படி சொல்கிறா. நானே துவைச்சிக்கிறேன்க்கா. அட என்ன உமாவா இப்படி பேசுறது? அதிசயமாக இருக்கே. பரவாயில்ல போனால் போது உட்காரு. நாங்களே துவைச்சி அலசி தரோம். சும்மா தான் சொன்னாட்ட, கவலைப்படாது. உடம்பு சரியில்லை உட்காந்துக்கோ. என்ன நாங்களே துவைச்சி அலசி கொடுத்துட்றோம். வேணா உங்கள் வீட்டில் வேணா எட்டாவது காய வச்சிடறேன் நானே.
நீ துவைச்சு மட்டும் குடி சின்ன பொண்ணு, உனக்கு ஏன் கஷ்டம், நானே காய வச்சுக்கிறேன். சரி சரி பேசிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது, இறங்கி துவைக்கலாம் வாங்க. என் துணியை நான் துவைச்சாதான் வாட்டப்படும். அப்போ நானும் ராணியும் துணியை துவைக்கிறோம், நீயும் லட்சுமியும் அலசுங்க சின்ன பொண்ணு. சரிக்கா. இன்னும் என்ன இங்கே நின்றுட்டு இருக்க, போய் ஒரு வாரமாக உட்காரு, துணியெல்லாம் துவைச்சு அலசி முடிச்சுட்டு கூப்பிடுறோம், ஜாலியாக உட்காந்து நிறைய வேடிக்கை பாரு நீ நாங்கள் பண்ணுறதெல்லாம். ஆமாம்மா, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க, போய் ஒரு ஓரமா உட்காரு. அப்புறம் ஜுரங்கிற வந்துட போது, ஏற்கனவே தலைவலி வேற சொன்னேன். சரிக்கா, அப்போ நான் போய் ஒரு ஓரமா உட்காரேன். உமா தலை கிருகிருன்னு வருதுன்ட்டு மேலே ஏறி உட்காந்து நிறுகிற, அங்கேருந்து கிருகிருன்னு சுற்றி விழுந்தேன்னு கீழே குளத்துல தான் போய் விழுவேன். அப்புறம் நாங்கள் வந்து தூக்க கூட மாட்டோம் உன்னை, நீ தான் எழுந்து வரணும் மயக்கம் தெரிஞ்ச மாதிரிக்கும். ஏன் சின்ன பொண்ணு உனக்கு இந்த ஆசை? அவன் நல்லது தானே சொல்கிறா உமா, ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்ற, எதுக்கு மேலே ஏறி உட்கார, ஒரு ஓரமா போய் உட்காருப்போம் அப்படி. சரி ராணி அக்கா. இந்த காலத்தில் நல்லது சொன்னால் யார் கேட்குறாங்க ராணி அக்கா? சரி சரி இப்படியே பேசினே தான் இருக்கணும், கடவுள்னு உட்காந்து துவைங்க. அப்புறம் வெயில் டைம் வந்துருச்சுன்னா உங்களால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க, நீங்கள் கடைசியில் பழி மொத்தத்தையும் எங்கள் மேலே போட்டுருவீங்க. கடவுள்னு உட்காந்து துவைங்க, நாங்கள் கடவுள்னு அலசிடுறோம். நம்ம விறுவிறுன்னு வந்து போயிடலாம் வெயிலுக்குள்ளே. என்ன சீதாக்கா துணியை துவைக்க சொன்னால் மாடலாக வித்தியா காட்டின்னு இருக்கீங்க? எனக்கு இப்படி உட்காந்து துணி துவைச்சாதான் வாட்டப்படும் சின்ன பொண்ணு. துவைங்கக்கா அப்படியே, அவள் அப்படி தான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. இருங்க ப்ரஷ் சோப்பெல்லாம் எடுக்கிறேன், துவைக்கலாம் 2 பேரும் உட்காந்து விறுவிறுன்னு. ராணி சீக்கிரம். என்ன ராணி அக்கா பிரஷ் புதுசாக பல பலன்னு இருக்குது? நேற்று தான் எங்கள் வீட்டுக்காரன் சத்யாவை வெளியே போனாங்களே, அப்போ தான் ப்ரஷ் பழசு தேஞ்சிச்சுன்னு புதுசு வாங்கி சொன்னேன். அந்த மாதிரி இந்த மாதிரி டிசைனாக வாங்கி இருந்திருக்காங்க. பரவாயில்ல, இந்த ப்ரஷ் நல்லா தான் இருக்குது. ஆமாக்கா, இந்த காலத்தில் பிளாஸ்டிக்கில் வர ப்ரெஷ்ஷை போட்டு 2 தேய்ச்சாவே துணி எல்லாம் தேஞ்சு போகுது. ஆனால் இந்த ப்ரெஷ்ஷில் தேய்ச்சா நல்லா தான் இருக்குது, கைக்கும் நல்லா வாட்டமாக இருக்குது தேய்க்கிறதுக்கு. எவ்வளோ டிசைனாக வந்துச்சு ப்ரெஷ் எல்லாம். சரிக்கா துவைங்க கடன்னு. நாங்களே துவைக்கிறது இருக்கட்டும், துவைச்சு பட துணி எல்லாம் முதல்ல எடுத்து அலசுங்க, நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்காதுங்க. இந்த லட்சு நான் ஒரு வாட்டி அலசிட்டேன், நீங்கள் ஒரு வாட்டி அலசிடுங்க. முதல்ல எங்கள் வீட்டு துணியை துவைச்சிருக்கீங்களா? சரி. அப்புறம் எல்லார் வீட்டு துணி துவைச்சு தான் போனோம், உங்கள் வீட்டு துணியை துவைச்சிட்டாங்கட்டு எத்தனை ஓடிலான்னு பார்க்குறீங்களா என்ன? அட அப்படிலாம் எதுவும் இல்லை சின்ன பொண்ணு. ஒரு கூட முடிஞ்சது, இன்னொரு கூடையை எடுங்க கடன்னு எல்லா கூடையை துவைச்சிட்டு போகலாம். எப்படியாக்கா ஒரு வழியாக எல்லா துணியும் துவைச்சு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே இந்த பிள்ளைங்க இந்த துணி அலசி தானே எடுத்துன்னு போக வேண்டியதா வீட்டுக்கு. ஆமா ராணி, இதுவே வீட்டில் துவைச்சிருந்தா ஒரே கஷ்டமா இருந்திருக்கும். இத்தனை பேர் இருக்கவே கூட மாட பேசிக்கினே அப்படி இப்படின்னு வளர்த்தின்னு சிரிச்சுக்கினே கிண்டல் பண்ணி இருந்ததில் அழுப்பே தெரியல, துணி துவைச்சு அழுப்பே. வீட்டில் இருந்தால் ஒண்டியே துவைச்சின்னு இருக்கணும். சீதாக்கா கரெக்டாக நானும் இதை தான் நினச்சேன் காலையில், அதே மாதிரி நீங்களும் இப்போ சொல்கிறீங்க. அது என்னமோக்கா, இந்த காலத்தில் எங்கே இந்த மாதிரி கூடி ஆடி துணி எல்லாம் துவைக்க முடியுது? அந்த காலத்துலலாம் அதுக்கும் குளத்துக்கு எடுத்துன்னு போய் துவைச்சின்னு இருப்போம். இந்த காலத்தில் குழா வந்தாலும் வந்துச்சு, வீட்லேயே துவைச்சிடறோம். ஆனால் இந்த குழா வந்தாலும் வந்துச்சுன்ட்டு தண்ணி அப்பப்போ பிடிச்சி டெய்லியும் வந்து பிடிச்சிக்கலான்னு பார்த்தா திடீர்னு 4 நாளைக்கு ஒரு வாட்டி 5 நாளைக்கு ஒரு வாட்டி வர மாட்டேங்குது. அதுதான் சிரமமாகி போகுது. அம்மா ராணி, நானே அதுக்கு தான் எப்போ பார்த்தாலும் தொட்டியை கழுவி தண்ணி எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக பிடிச்சி வச்சு இருப்பேன். சரி வந்து நேருக்கு தொட்டியை 2 நாள் காய விட்டு தண்ணியை விடலான்னு பார்த்தா தொட்டியை காய விட்டு அன்றைக்கே தண்ணி நின்று போச்சு. 4 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, இன்னும் தண்ணி வரல. அந்த தண்ணி எப்போ வருமோ என்னமோ தெரியல, யார் ஆசையானு தெரியல. தொட்டியை கழுவுற அன்றைக்கி தண்ணியே வர மாட்டேங்குது. அப்பனா நம்ம ஊரில் தண்ணி வராதுக்கு காரணம் சீதாக்கா தொட்டி தான். தொட்டியை கழுவாது இருந்தால் தண்ணி வந்திருக்கும் போலவே. அட நீ வேற ஏன் சின்ன பண்ணே, நாங்கள் துணியை துவைச்சி முடிச்சுட்டு கதை பேசுகிறோம், நீ அலசி முடி, வீட்டுக்கு போகலாம், டைம் ஆகுது. ஆமாம் நான் பேசினா மட்டும் டைம் ஆகிடும் உங்களுக்கு. சரி அலசுறோம். என்னக்கா தோட்டத்துக்கு போனோமா, துணி எதுவுமே காய வச்சுட்டு? ஆமா ராணி, தோட்டத்துக்கு போனோம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மதியத்துக்கு சாப்பாடு எதுவுமே கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து மாட்டை வேற ஓட்டின்னு போனோம். இதுக்கு என்ன வேலை ராணி வீட்டில்? எனக்கு இப்போ எதுவும் இல்லைக்கா, காலையில் இட்லி கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம். இந்த சின்ன பொண்ணு சாமான் வாரி போட்டு தொலைக்கணும், வியாபாரம் எல்லாம் முடிஞ்ச உடனே உமா என்னாச்சுன்னு தெரியல, இன்னைக்கு வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தா. எல்லா வேலையும் முடிஞ்சது. இதுக்கு மேலே இந்த துணி எடுத்துன்னு போய் காய வைக்கணும். துணி துவைக்கும் போது இங்கே தெரியல, அழுப்பு படுத்தா தான் தெரியும் எங்கெங்கே வலிக்குதுன்ட்டு. கை காலெல்லாம் ஃபுல்லாக வலிக்கும் போது படுத்த தூக்கம் வர பார்த்து கிடையாது. உமா வந்துருந்தா கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்திருக்கும், நாங்கள் 2 பேரும் செஞ்சதில்ல. அதனால தான் இன்னும் நாளைக்கு கூட போகாத துணி எடுத்துன்னு வந்து துவைக்கலான்ட்டு. இதுக்கு மேலே போய் துணியை காய வச்சிருக்கோம், நேரம் படுத்து எழுந்தாதான் சாயந்தரம் தான் எதனா வேலை இருந்தால் கூட செய்யணும். இப்போதைக்கு என்னால் எதுவும் முடியாதுக்கா. இவங்க அலசிட்டா கிளம்ப வேண்டியதான், நம்ம அப்புறம் வெயில் டைமில் போக முடியாது. வேலையெல்லாம் முடிஞ்சது, துணி எல்லாம் அலசி முடிச்சாச்சு, அவ்வளோதான். எல்லாரும் கூடிய தூக்குங்க, கிளம்பலாம். அவ்வளோதான், கிளம்புங்க. அப்புறம் வெயில் டைம் ஆகிட்டு போகுது. நான் வேற மாடை ஓட்டின்னு போனாரா என்னன்னு தெரியல, இந்த மனுஷன் போய் பார்க்கலாம். மணி 12 ஆக போது, நேரம் வழியுமா மாடை உட்காந்துருப்பாரு, எப்பயாவது இருப்பாரு. போய் சாணி சத்தெல்லாம் வாரி கொட்டிட்டு படுத்து தூங்குக்கும் நேரம். அப்புறம் எந்த வேலை செய்வேன், 100 நாள் வரைக்கும் போலி. அப்புறம் என்ன? ஆமாக்கா, நானும் நேரம் படுக்கணும்க்கா, முடியல என்னால் கூட. போய் சொன்ன மாதிரி சாணியெல்லாம் வாரி கொட்டிட்டு படுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, அதை நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவோட கண்டினியூவை பார்க்க நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்கள் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் பாய். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. எங்களுக்கு டைம் ஆகுது, வீட்டுக்கு போகணும், வெயில் டைம் ஆயிடுச்சு. அதனால துணியை போய் வீட்டில் காய வைக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் பாய். நீங்களும் இதே மாதிரி குரூப்பாக துணி துவச்சிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.